சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷத்துல பண்ணிறலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு குடுத்து விடலாம். டீ, காஃபிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல பார்க்க போறது ரவா ஜாகரி அப்பளம். 2வது ரவையும், வெல்லத்தையும் வச்சு ஒரு பர்ஃபி பண்ண போறோம். 3வது ஓட்ஸ்ல கேக். அதுக்கப்புறம் ராகி லட்டு எல்லாம் பண்ண போறோம். சிம்பிளா, ஹெல்தியா ரவையும், கோதுமையும் வச்சு ஒரு பர்ஃபி பண்ண போறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மைதாவும், வெள்ளை சர்க்கரையும் இல்லாம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிறலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாலெல்லாம் எதுவுமே தேவையே இல்ல. ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிகினர்ஸ் கூட இது ஈஸியா பண்ணிறலாம். அதே சமயம் ஒயிட் சுகரை மட்டுமே வச்சு நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்ல. வெல்லத்தை வச்சும் நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து சிரோட்டி ரவையாகவும் இருக்கலாம், நார்மல் ரவையாகவும் இருக்கலாம். நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிரோட்டி ரவை கிடைக்காதப்போ நீங்கள் நார்மல் ரவை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் கோதுமை மாவு 1/4 கப் போட்டுடணும். அதையும் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதனோட பச்சை வாசனை நமக்கு போகணும். ஸோ கோதுமை இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கப் நெய்யை ஊற்றிட்டு 12 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணலாம். இந்த குவான்டிட்டிக்கு உங்களுக்கு 1/2 கப் நெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் நெய் ஊற்ற வேணாம். ஸோ ஓவர் நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ரன்னியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல மணம் வரும். அதே சமயம் நமக்கு ரவா லட்டுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணணும். லைட் அதாவது என்னென்னா ரொம்ப லைட் ப்ரௌனாக மாறும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது கோதுமையோட மணம் வரும் நம்ம போட்டதுனால. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மில்க் பவுடரும் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நான் முக்கியமான விஷயம் பிகினர்ஸ்க்காக சொன்னது, நீங்கள் வந்து பதம் வந்து ரொம்ப பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வெல்லத்தோட சிரப் காய்ச்சணும். இதுக்கு 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 கம்பி பதம் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணாவே 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது வந்து உருண்டை பதமோ தக்காளி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. 1 கம்பி பதம் மட்டும் வந்தால் போதும். ஸோ இதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது வந்து 1 கம்பி பதம் வர்றது எப்படி தெரியும்னா, இங்கே பாருங்கள், நல்லா நுரைச்சி வரும். 2 கைக்கடையில் விரலுக்கடையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ நல்லா இந்த ஸ்டேஜ் வரணும். இதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க, எடுத்தால் அது செட் ஆகாது. ரொம்ப விட்டுட்டிங்கனாலும் ஹார்ட் ஆகிடும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெல்லத்தோட சிரப்பு இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணவே கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த சூட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவை நல்லா வெந்துடும். இதை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கனாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு ஒரு சாஃப்டான மாவு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது டோ மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுடலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்தில் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். நீங்கள் வெல்லத்தை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால தான். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ண ரெசிபி அப்படிங்கிறனால உங்களுக்கு தப்பே ஆகாது. இதில் வந்து ரவைக்கு பதிலாக நீங்கள் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி போடலாம். கடலை மாவு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நமக்கு ஒன்றா திரண்டு வந்துருச்சு. இப்போ எடுத்து அப்படியே ட்ரேயில் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜிலெல்லாம் நான் சொன்ன மாதிரி அடுப்பை ஆன் பண்ணவே கூடாது. அந்த வெல்லம் சிரப்பு ஊற்றின உடனே நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா இந்த டோ மாதிரி ஃபார்ம் ஆனோடனே எடுத்து ட்ரேயில் போட்டுடணும். நான் பட்டர் ஷீட் ட்ரேயில் போகிறதுக்கான ரீசன் வந்து ஈஸியாக டீமோல்ட் பண்ணணும், அதுக்காக. ஸோ இதை போட்டுட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நீங்கள் செட் ஆக வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேலே பாதாம், பிஸ்தா அது கூட நீங்கள் துவைக்கலாம். ஸோ ரொம்ப அவசரப்பட்டு செட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சில டைமில் கட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு செட் ஆகிறதுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான்
அந்த வெல்லம் அந்த ரவையெல்லாம் சேர்ந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். ஸோ பிகினர்ஸ்க்கு ஒரு ஃபெயிலே ஆகாத ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் செய்யலாம். அதே சமயம் நம்ம நெய் ஊற்றிருக்கிறதுனால இந்த ரெசிபி ஹார்டே ஆகாது. சொல்லப்போனால் எப்போவுமே சொதன்னு இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபி சீக்கிரம் கெட்டு போயிடும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ரவையோட அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு இருக்காது. அந்தளவுக்கு அது ஸ்மூத் ஆகிடும். ஸோ இதுலேயே நீங்கள் லட்டும் பண்ணலாம். நான் ஏற்கனவே லட்டு ரெசிபி போட்டிருக்கேன் ரவையில் வெல்லத்தை வச்சு. ஸோ இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்ன மாதிரி 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாம் அரைச்சும் போட்டு பண்ணலாம். அதுவுமே நான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி வந்து பர்ஃபி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதையும் ஒத்துமை கிச்சனில் பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ண போகிறது ஒரு அதிரசம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரவா ஜாகரி அப்பளோ ஆந்திரா ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதிரசம் மாதிரியே இருக்கும். எதுவும் அரைச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹோம்மேட் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் செய்ய தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது அதுக்கு 1/2 கப் ரவை எடுத்துக்கலாம், 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம், அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் போடணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் வெல்லம், எந்த வெல்லம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். வெல்லம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இல்லைனா சுகர் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்படி வந்து நம்ம துருவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெல்லத்துக்கு வந்து பாகுபதம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே தேவையில்லை. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எல்லாருமே பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம 1/2 கப் வெல்லம் போட்டுக்கலாம். அதே மாதிரியே 1/2 கப் தண்ணி. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இந்த கட்டியெல்லாம் கரையும். இதை வந்து நம்ம வடிச்சிடணும். இதில் ஏதாவது தூசி இருந்ததுன்னா வடிக்கும்போது போயிடும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாகுபதமெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை வடிச்சிட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு போட்டு நம்ம கலக்க போகிறோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை போடலாம். மாவை போட்டு கலக்கும்போது கட்டி வராமல் பார்த்துக்கணும். இந்த டைம்லேயே நம்ம கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நல்ல டோ மாதிரி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா டேஸ்ட் எல்லாம் எதையும் மாற்றிடாது. இப்போ டோ மாதிரி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது ஆறணும். இது ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் சைஸ் பால்ஸாக வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். அதாவது ஓரளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு நம்ம அதிரசம் எப்படி தட்டுமோ அப்படியே வந்து தட்டி எடுத்துடணும். இதுக்கு வந்து 1 நாள் 2 நாள் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இது ரொம்ப நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னாலும் என்னாகும் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் நம்ம பிடிக்க முடியாது, கிராக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமமே 20 மினிட்ஸ்க்குள்ளே இதை பண்ணிடலாம். இது மாதிரி ஓரளவுக்கு திக்காக தட்டி நம்ம எடுத்து போட்டுடணும். ஸோ முதல்ல நம்ம எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு மீடியம் சர்க்கிளாக பண்ணி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இல்லை ஒரு வாழை இருந்துன்னா அதில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க இதே மாதிரி நெய் தடவிட்டோ எண்ணெய் தடவிட்டோ கையிலேயே தட்டி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் ஊற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம இதை போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படியே வந்து மேலே வரும், அப்படியே உப்பி நம்ம அதிரசம் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே தான்.
அதிரசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி அந்த வெல்லத்தோட பதம் பார்த்து பண்ணுவோம். அது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர். பதம் வரலன்னா நமக்கு அதிரசம் வராது. இப்போ இது எடுத்தோடனே நம்ம அதிரசம் பிழிகிற மாதிரி நம்ம பிழிஞ்சு எக்ஸ்ட்ரா ஆயிலையும் எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், உள்ளே வேகணும். ஸோ அதனால் முதல்ல வந்து சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் டு ஹை வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்படி ஸ்க்வீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ஆயிலும் வந்துடும். ஸோ அப்போ சொதன்னு இருக்காது. நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே சொதன்னு அப்படியே நின்றும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு மொத்தமே ஒரு 4-5 பொருட்கள் தான் தேவைப்படும். ஸோ இதே மாதிரி நான் வந்து 2-3 தடவை ஃப்ரை பண்ணுறதையும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், தீபாவளி, தசரா எதுக்கு வேணாலும் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். அதைய அதுவும் வெல்லத்தில் பண்ணுறதுனால நமக்கு ஹெல்த்தியானது கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து சுகரில் பண்ணுவாங்க. சுகரில் பண்ணுறது இதே மாதிரி தான். ஸோ ஆந்திரா ஸ்பெஷல்னு சொல்லலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா உருண்டை மாதிரி பிடிச்சி போட்டும் பண்ணலாம். அதுவுமே நல்ல சாஃப்டாக இருக்கும். யூஷுவலாக வந்து எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அந்த சாரணி கரண்டின்னு சொல்லுவாங்க, அதில் பிழியாமல் அப்படியே வந்து வச்சுருது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆயில் வந்து அப்படியே சொதன்னு இருக்கும். 2 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் எல்லாம் ஊறி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எள்ளுமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போட்டு பண்ணலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நெய்யும் கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களா இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கருப்பட்டி ராகி லட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்ட்ராங் போன்ஸுக்கு நல்லது. கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. இதுக்கு வந்து 1 கப் ராகி எடுத்துக்கலாம். இதை வந்து 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். 4 தடவை கூட நீங்கள் கழுவலாம். எல்லாருமே ராகி மாவு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொங்கு நாடு கிராமத்தில் இப்படி தான் வந்து ராகி லட்டு பண்ணுவாங்க. ஸோ எங்கள் பாட்டி, அம்மா எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க ராகி லட்டு. இது வந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் போடலாம். இல்லை அப்படின்னா இதை நல்லா வடித்ததுக்கப்புறம் இதுலேயே கூட அப்படியே விட்டுறலாம். அந்த தண்ணியெல்லாம் நம்ம கீழே வரணும், தண்ணி வந்து இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் ட்ரையானால் ரொம்ப நல்லது கூட. அப்போ தான் இந்த லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போகாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் 1/4 கப், அதுக்கப்புறம் நிலக்கடலை, ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிலக்கடலையில் தோல் எடுக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு போட்டிருக்கேன். எள்ளுலேயும் பார்த்திங்கன்னா கால்சியம், அயன் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிலக்கடலையும் ரொம்ப நல்லது. பாதாம், முந்திரிங்கிறது அதுவும் ரொம்ப நல்லதாக உடம்புக்கு. ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் முதல்ல. இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதில் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ராகி, இந்த ராகியை போட்டுட்டு நம்ம முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில டைமில் ராகி வந்து நல்லா பாப்பாகும், நல்லா வெடிக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணோம். மினிமம் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உடம்புக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அது வேகாமையோ ரோஸ்ட் பண்ணாமையோ இருந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வயிற்று வலிக்கும். ஸோ அப்படி வயிறு வலி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ண பாருங்கள். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அது நல்லா பாப்பாகும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண முடியாதவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் ராகி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவோ, கம்பு மாவோ, ஈவன் அரிசி மாவு கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெடிக்கிறது தெரியும். இதையும் கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும்.
ஸோ இப்போ நம்ம கருப்பட்டி எடுக்கிறோம். கருப்பட்டி 1 கப் எடுத்தோன்னா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா இதை காய்ச்சணும். கருப்பட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம திருவ முடியாது. ஒரு சில கருப்பட்டி சாஃப்டாக இருக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்கிற கருப்பட்டியில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும், பூஞ்சை வந்துடும். இது வந்து நல்லா விளைஞ்ச கருப்பட்டிங்கிறதுனால கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு கம்பி பதம் இல்லைன்னா 1/2 கம்பி பதம் வந்தால் போதும். இல்லை பிசுப்பு பதம் வந்தால் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா லட்டு வந்து ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இந்த ஸ்டேஜோடு நிறுத்திக்கோங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் காய்ச்சிக்கலாம் கருப்பட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வெல்லம் கூட நீங்கள் போடலாம். இப்போ இதுவும் ஆறிடுச்சு ராகியும். முதல்ல ராகி அரைச்சிடலாம் ஃபைனாக. இங்கே பாருங்கள், இப்படி பவுடர் மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லா நட்ஸையும் போட்டுட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நல்லா பிடிக்க வரும். இதில் சர்க்கரை போட்டோ இல்லை அப்படின்னா வெல்லம் போட்டோ அப்படியே வந்து நீங்கள் அரைச்சி அப்படியே கூட லட்டு பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கொஞ்சம் நெய் தேவைப்படும். ஆனால் நெய் வேணாம், நெய் விருப்பப்படாதவங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப முக்கியமானதே பதம். கருப்பட்டியாக இருக்கட்டும் வெல்லமாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணும்போது பதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னாலும் லட்டு ஹார்ட் ஆயிரும். ரொம்ப வந்து நீங்கள் பிசு பதம் இல்லாமல் ஜாகரி ஊற்றினீங்கனாலும் சீக்கிரம் கெட்டு போயிடும், பிடிக்க வராது. ஸோ அதனால் கரெக்டான பதத்தை பார்த்து நீங்கள் காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு கிராஜுவலாக ஊற்றணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம லட்டு பிடிக்கணும். சின்ன குழந்தைங்க அப்படின்னா சின்ன சின்ன லட்டாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 டேஸ்க்கு கெட்டு போகாது. ஈரம் படாமல் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளீனான கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கெட்டே போகாது. ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் கிடையாது. ஸோ கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ராகியோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹனி ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது கருப்பட்டி கிடைக்கல, வெல்லம் கிடைக்கல, உங்கள்கிட்ட தேன் இருக்குன்னா தேன் ஊற்றி நீங்கள் லட்டு மாதிரி பிடிக்கலாம். தேனை லைட்டாக சூடு பண்ணியும் ஊற்றலாம், இல்லை டைரெக்டாகவும் அப்படியே ஊற்றி பண்ணலாம். இல்லை எனக்கு சுகரில் தான் பிடிக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதே மாதிரி 1/2 கப் சுகர், ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு கம்பி பதம் வந்தோடனே இதில் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படியெல்லாம் ஊற்றி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் நெய் போட வேண்டியதில்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகி லட்டு 3 விதமாக போட்டிருக்கேன். ஒன்று ராகி சிமிலி உருண்டைன்னு சொல்லிட்டு கிராமத்தில் பண்ணுறது. ராகியை வந்து அடையாக தட்டி நிலக்கடலையை வறுத்து வெல்லம் வச்சு பண்ணுறது. அதுக்கப்புறமா ராகிலேயே ரவா லட்டு நான் போட்டிருக்கேன். அதே நீங்கள் போய் புத்தமை கிச்சனில் பார்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு கேக் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் ஒரு கேக் பண்ண போகிறோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மைதா, கோதுமை மாவு, ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 3 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம், டீக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கலாம். வனிலா எசன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. முட்டை வந்து பிடிக்கல அப்படின்னா தயிர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு முட்டை போடும்போது அந்த ஸ்பாஞ்சினஸ் இருக்கும். வனிலா எசன்ஸ் போடும்போது முட்டையோட ஸ்மெல் வராது. இப்போது நாட்டு சர்க்கரை 1/2 கப், ஆயில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். நீங்கள் 1/2 கப்பெல்லாம் ஊற்றிடாதீங்க, அதே வந்து ரொம்ப ஹெவியாகிடும், ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் அந்த மாவு மாதிரி செயல்படும். இப்போ இதை போட்டுட்டு நம்ம கொக்கோ பவுடர் போடுவோம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால், காய்ச்சாத பால், நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் தேவைப்படும். இந்த மாவு அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது. ரன்னியாக இருந்துச்சு அப்படின்னா சரியாக வராது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவைப்படும். தேவைப்பட்டால் நீங்கள் பாதாம் பவுடர், அதுக்கப்புறம் மில்க் பவுடர்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், வால்நட் எல்லாம் நீங்கள் போட்டும் பண்ணலாம்.
இந்த மாதிரி பதத்தில் வந்தோடனே நம்ம வந்து ட்ரேயில் ஊற்றிடுவோம். சாரி, இந்த டின்னில் ஊற்றிட்டு நம்ம வந்து அவனில் பேக் பண்ண போகிறது கிடையாது, கடாயில் பேக் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஈவனாக பேக் ஆகும். ஸோ இது வந்து முதல்ல கடாயை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அவன் ஓடிஜி அப்படின்னா 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து மைதா கோதுமாவோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ராஸ்டிங் பண்ணலாம், உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அது எல்லாமே. ஸோ ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப உடையாமல் வரும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் 18 இயர்ஸாக. கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பீசஸாக ஒரு 10 பீசஸ்க்கு மேலே வந்துச்சு.